Hi students, நம்ம வந்துட்டு chapter number 3rd chapter பார்த்துட்டு இருக்கோம் fluids அந்த chapter. So last classல வந்துட்டு Pascal law and hydraulic press ரெண்டு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா density page number 32ல இருக்கு. Density அப்படினா என்ன, relative densityனா என்ன, அந்த relative density எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு 3 aspectல நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போறோம். So page number 32ல இருக்கு density. So density பார்க்கறதுக்கு முன்னாடி first ஒரு activity கொடுத்திருக்காங்க, அந்த activity பார்த்தறலாம். So take two identical flask and fill one flask with water to 250 centimeter cube, mark and other with kerosene to the same 250 centimeter cube mark. So வந்துட்டு ரெண்டு ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறீங்க. அதில் ஒரு ஃப்ளாஸ்கில் வாட்டரும் இன்னொரு ஃப்ளாஸ்கில் வந்துட்டு கெரோசின் சீமென் இருக்குல்ல அதை வந்துட்டு ஃபில் பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ ஃபில் பண்ணுறீங்கன்னா 250 சென்டிமீட்டர் கியூப் அந்த அளவுக்கு அதில் ஃபில் பண்ணிடுறீங்க. மெஷர் தெம் இன் எ பேலன்ஸ், ஒரு பேலன்ஸ் வச்சு கெரோசின் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கையும் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கையும் வந்துட்டு மெஷர் பண்ணணும். அதாவது வந்துட்டு ஒரு பேலன்ஸ் வச்சு எவ்வளோ மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. The flask filled with water will be heavier than the one filled with kerosene. ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா, எந்த ஃப்ளாஸ்கில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோமோ அதில் வந்துட்டு அதோட மாஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் கெரோசினை கம்பேர் பண்ணும்போது. ஒய், ஏன் அப்படி இருக்குது? The answer is in finding mass per unit volume of kerosene and water in respective flasks. So the answer என்னன்னா மாஸ், அதாவது வந்துட்டு ஒரு வால்யூமுக்கு எவ்வளோ மாஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இந்த ஆக்டிவிட்டி. ஸோ கீழே பாருங்கள். டு அண்டர்ஸ்டாண்ட் த டென்சிட்டி பெட்டர், let us assume that the mass of the flask is 80 gram. So the mass of the flask filled with water is 330 gram and the mass of the flask filled with kerosene is 280 gram. ஸோ வந்துட்டு நம்ம என்ன ஒரு பெட்டராக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்யூம் பண்ணுறோம் ஒரு ஃப்ளாஸ்கோட மாஸ்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 கிராம். வெறும் ஃப்ளாஸ்க், அதாவது வந்துட்டு எம்டியாக இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 கிராம். ஸோ எம்டி ஃப்ளாஸ்கோட மாஸ் 80 கிராம். ஸோ வந்துட்டு ஒரு மாஸ்கில் வந்துட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் வந்துட்டு வாட்டரையும் இன்னொரு ஃப்ளாஸ்கில் கெரோசினையும் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 330 கிராம். கெரோசின் ஃபில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280 கிராம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு எம்டி ஃப்ளாஸ்கோட மாஸ்க் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 கிராம். அந்த எம்டி ஃப்ளாஸ்கில் வந்துட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் கெரோசினையும் இன்னொரு ஃப்ளாஸ்கில் வந்துட்டு வாட்டரையும் ஃபில் பண்ணுறோம். இப்போ வாட்டர் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ்கோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 330 கிராம். கெரோசின் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280 கிராம். மாஸ் ஆஃப் வாட்டர் ஒன்லி இஸ் 250 கிராம் and the kerosene only is 200 கிராம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த வாட்டரோட மாஸ் வெறும் இப்போ வந்துட்டு வாட்டர் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கோட கம்ப்ளீட் வெயிட்டு தான் எவ்வளோ 250 கிராம். ஸோ 250 கிராம்லேருந்து 80 கிராமை வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ எவ்வளோ வரும்? 250. 80 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும்? 250 கிராம் வரும். அப்போ வந்துட்டு வாட்டரோட மாஸ் எவ்வளோ? 250 கிராம். அப்போ கெரோசினோட மாஸ், ஸோ கெரோசினோட ஃபில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கோட வெயிட் வந்துட்டு 280 கிராம். வெறும் எம்டி ஃப்ளாஸ்கோட வெயிட் வந்துட்டு 80 கிராம். அப்போ 280 மைனஸ் 18 போடும்போது எவ்வளோ வரும்? 200 கிராம் வருமா? ஸோ இப்போ வாட்டரோட மாஸ் வந்துட்டு 250 கிராம், கெரோசினோட மாஸ் வந்துட்டு 200 கிராம். மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் 250 by 250 centimeter cube. This is 1 gram per centimeter cube. அப்போ ஒரு வால்யூமோட மாஸ் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர், ஒரு யூனிட் வால்யூமுக்கு மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 டிவைடட் பை 250 சென்டிமீட்டர் கியூப். அப்போ ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு, ஒரு ஏரியாவுக்கு, ஒரு யூனிட் வால்யூமுக்கு 1 கிராம் வந்துட்டு மாஸாக இருக்கும். அதே மாதிரி மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் கெரோசின் இஸ் 200 கிராம் டிவைடட் பை 250 சென்டிமீட்டர் கியூப். திஸ் இஸ் 0.8 கிராம் per centimeter cube. அப்போ
கெரோசின் இருக்கக்கூடியதுக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்கும், ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு 0.8 கிராம் மாஸ் இருக்கும். The result 1 gram per centimeter cube and 0.8 gram centimeter cube are the densities of water and kerosene respectively. So இதுல என்ன தெரியுது, ரிசல்ட் என்ன, கெரோசின் அண்ட் வாட்டரோட டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ, 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அதே மாதிரி கெரோசினோடது 0.8 கிராம் சென்டிமீட்டர் கியூப். ஸோ இந்த ரெண்டும் தான் வந்துட்டு வாட்டர் அண்ட் கெரோசினோட டென்சிட்டி அப்படிங்கிறாங்க. Therefore, the density of a substance is the mass per unit volume of a given substance. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு யூனிட் வால்யூம், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸோட, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்குது, ஒரு யூனிட் வால்யூமுக்கு எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி அப்படிங்கிறாங்க. The SI unit of density is kilogram per meter cubic. ஸோ எஸ்ஐ யூனிட், டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூபிக், அதாவது வந்துட்டு கேஜி பர் மீட்டர் கியூபிக் தான் வந்துட்டு எஸ்ஐ யூனிட் டென்சிட்டியோடது. அண்ட் ஆல்சோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபிக், இல்லை அப்படின்னா கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபிக்னு எழுதலாம். த சிம்பிள் ஆஃப் டென்சிட்டி இஸ் ரோ. ஸோ டென்சிட்டியோட சிம்பிள் என்ன, ரோ. நெக்ஸ்ட் பாருங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி. We can compare the densities of two substances by finding their masses. ஸோ ரெண்டு சப்ஸ்டன்ஸோட மாஸை கம்பேர் பண்ணி அதை வந்துட்டு டென்சிட்டியை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்துட்டு கம்பேர் பண்ணும். பட் ஜென்ரலி டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் கம்பேர்டு வித் த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 degrees Celsius because density of water at the temperature is 1 gram per cubic centimeter. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியை வந்துட்டு எது கூட வச்சு கம்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட டென்சிட்டி, அதாவது 4 டிகிரி செல்சியஸ் வாட்டரோட டென்சிட்டி கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட டென்சிட்டி, அதாவது வந்துட்டு ஒரு டெம்பரேச்சரில் வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 gram per cubic centimeter இருக்கும். Density of any other substances with respect to density of water at 4 degrees Celsius is called relative density. ஸோ எந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி எதுக்கு ரெஸ்பெக்டா, வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ 4 டிகிரி செல்சியஸில் வாட்டரோட டென்சிட்டி கூட எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியை கம்பேர் பண்ணுறோமோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்கிறோம். அதான் வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் with respect to density of water at 4 degrees Celsius is called relative density. Thus, relative density of a substance is defined as the ratio of density of a substance to the density of water at 4 degrees Celsius. ஸோ வந்துட்டு இதில் என்ன கிடைக்குது, ரிலேட்டிவ் டென்சிட்டியோட டிஃபைன் ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு கேட்டால் இந்த 2 லைன் தான் எழுதணும். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸோட ரிலேட்டிவ் டென்சிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னு பாருங்கள். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி, நம்ம எந்த சப்ஸ்டன்ஸு எடுத்திருக்கோமோ அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி டிவைடட் பை வாட்டரோட டென்சிட்டி 4 டிகிரி செல்சியஸில் அந்த வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத வந்துட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். மேத்தமெட்டிக்கலி ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் divided by density of water at 4 degree Celsius. ஸோ வந்துட்டு டிஃபைன் ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு கேட்டால் இங்கிருந்து இந்த ஃபார்முலா வரைக்கும் எழுதணும். we know that density is equal to mass by volume. நமக்கு தெரியும் டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, mass by volume. relative density is equal to mass of the substance by volume of the substance divided by mass of the water by volume of the water. ஸோ வந்துட்டு டென்சிட்டியோடது mass by volume.
ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கோம், டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். அப்போ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, மாஸ், ஒரு சப்ஸ்டன்ஸோட மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் derived by mass of the water by volume of the water. ஸோ அதான் கிடச்சிருக்கு பாருங்க. Since the volume of the substance is equal to the volume of the water. ஸோ வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸோட வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வாட்டரோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், வால்யூம் ஆஃப் வாட்டரும் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே பாருங்கள், மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், மாஸ் ஆஃப் சர்டைன் வால்யூம் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் derived by mass of equal volume of water at 4 degrees Celsius. So that is relative density or formula. Thus the ratio of the mass of a given volume of a substance to the mass of equal volume of water at 4 degrees Celsius also denotes the relative density. So வந்துட்டு ஒரு ரேஷியோ, அதாவது வந்துட்டு கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸோட மாஸ் தான் சொல்கிறாங்க, மாஸ் ஆஃப் எ கிவன் வால்யூம் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் மாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வாட்டரோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதையும் வந்துட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி தான் வந்துட்டு இது டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி. இவ்வளோ கூட உங்களுக்கு தெரிய வேண்டாம், ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா என்ன, அதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மெஷர்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், ரிலேட்டிவ் டென்சிட்டி கேன் பி மெஷர்ட் யூஸிங் சைனோமீட்டர், ஆல்சோ கால்டு டென்சிட்டி பாட்டில். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனோமீட்டர். இது என்னன்னு சொல்லலாம்னா டென்சிட்டி பாட்டில் அப்படின்னு சொல்லலாம். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளாஸ் ஸ்டூப்பர் வித் எ ஃபைன் ஹோல் த்ரூ இட். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூப்பர் இருக்கும், அந்த ஸ்டூப்பர் எப்படி இருக்குன்னா கிளாஸ் ஸ்டூப்பராக இருக்கும், அதில் வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். The function of the hole in a stupor is that when the bottle is filled and the stupor is inserted, the excess liquid rises through the hole and rounds down outside the bottle. ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த ஹோலோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூப்பரை வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா, சப்போஸ் அந்த பாட்டில் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூப்பரை இன்சர்ட் பண்ணுறோம், நிறைய எக்ஸஸ் லிக்விட் இருந்துச்சுன்னா அது ரைஸ் ஆகி அந்த ஸ்டூப்பரில் இருக்கக்கூடிய ஹோல் வழியாக வெளியே வந்துடும். பை திஸ் வே the bottle will always contain the same volume of whatever the liquid is filled in, provided with temperature remains constant. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டூப்பர் மூலமா அந்த பாட்டிலில் நம்ம என்ன ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸை ஃபில் பண்ணாலும் ஒரே அளவில் தான் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus the density of a given volume of a substance to the density of a equal volume of referenced substance is called relative density or specific gravity of the given substance. ஸோ ஒரு டென்சிட்டி, எதோட டென்சிட்டி, கிவன் வால்யூம், அதாவது வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸுக்கு எடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி இல்லாட்டி ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். If the reference substance is water, then the term specific gravity is used. Suppose அந்த ரெஃபரன்ஸுக்கு வைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங். ஸோ ஃப்ளோட்டிங்னா மிதக்கிறது, சிங்க்னா வந்துட்டு முழுகிறது. ஸோ வெதர் an object will sink or float in a liquid is determined by the density of the object compared to the density of the liquid. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு சிங்க் ஆகுமா ஃப்ளோட் ஆகுமா லிக்விட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எது டெட்டர்மைன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி தான் வந்துட்டு டெட்டர்மைன் பண்ணும். If the density of a substance is less than the density of a liquid, if it will float. Suppose ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி வந்துட்டு வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம போடக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு ஃப்ளோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எ பீஸ் ஆஃப் வுட் which is less dense than water will float it. அதாவது வந்துட்டு வுட் இருக்குல்ல, அதாவது மரக்கட்டை, அதோட டென்சிட்டி வந்துட்டு வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மி. சப்போஸ் அதை நம்ம வாட்டரில் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃப்ளோட் மிதக்கத்தான் செய்யும்.
any substance having more density than water will sink into it. Suppose வாட்டரை விட ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு முழுகிடும். அதாவது வந்துட்டு ஸ்டோனு இதெல்லாம் போட்டோம்னா உள்ளே போயிடுதுல. ஸோ அதுக்கு வந்துட்டு வாட்டரோட டென்சிட்டியை விட ஹையர் டென்சிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் அது வந்துட்டு சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபிள் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு டென்சிட்டினா என்ன, ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன, அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி எப்படி மெஷர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபிள் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.